வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைனோடைமஸ் பார்க்கலாம். நான் டெல்லிஸ் ஃப்ளையிங் கிளிச் வீடியோ போட்டிருக்கேன். இது பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஃப்ளையிங் கிளிச் பண்ணணுன்னா சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு மிஷின் ஆரம்பிக்கலாம். அதாவது நான் வந்து இப்போ டெவலப்பிங் ஆர்க்கில் இருக்கேன். டெவலப்பிங்கை முடிச்சதும் நம்ம இந்த மற்ற ஃபன் திங்ஸ்லாம் பண்ணலாம். டேமிங்கு பிவிபி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணலாம். இருங்க, எனக்கு இன்னும் 2 டேமிங் ஐட்டம் தேவை. ஸோ மஷ்ரூம் பிச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, அப்புறம் நம்ம இப்போ ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ண இந்த பேபி ஆங்கி கிடச்சிருக்குது. கம்பேனியன் இது வந்து எதுவும் பண்ணாது, அப்படியே பின்னாடியே வரும், அவ்வளோதான். அப்படியே விசில் அடிச்சோம், நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். நம்ம இப்படியே பார்த்து போகலாம். நம்ம பிவிபியில் செம்மையாக கிரைண்ட் அடிக்கணும். டேமிங் ஐட்டம் அவ்வளோதான். இந்த மிஷினை முடிக்க போகிறோம். இங்கே இருப்பாங்க ஸ்டெகோ ஆங்கியா. சும்மா எதாவது பிடிக்க வேண்டியதுதான். ஸ்டெகோவும் இல்லை, ஆங்கியும் இல்லை. ஸ்டெகோ அவனை பார்த்தா பாவமாக இருக்குது. நான் ஆங்கியை பிடிச்சிக்கிறேன். தண்ணி குடிச்ச அவனுக்கு பிரச்சனை. இவனை சீக்கிரமாக பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம லெவல் அப்லாம் ஓரளவு நல்லா ஆனது பிறகு நான் மற்ற ஸ்டஃப்லாம் கவர் பண்ணுறேன். கைஸ் இவனை வைக்க சொன்னாங்க. எக்ஸ்ப்ளோர் நார்த்தன் ஜங்கிளா. நான் ஒரு இடத்த கெஸ் பண்ணுறேன், அந்த இடமா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. போகலாம். ஒரு ராப்டர் இல்லைனா டெரனடான்னு பிடிக்கணும் ஸ்பீடாக போகிறதுக்கு. ப்ரோன்டாவும் ஸ்பீடாக தான் இருப்பான், ஆனால் அவன் தேவைப்பட மாட்டான். உங்களுக்கு பிவிபிக்கான தேவைப்படுவான், சும்மா சொல்ல முடியாது. நான் நினச்ச இடம் தான், ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஐயோ, இவனா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. இங்கே ஒரு பெரிய எலும்பு கூட கிடக்கும். இங்கே மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரில. பெரிய எலும்பு அந்த கிடக்கு பாருங்க, ரிப்கேஜ். ஸ்னீக்கு கீக்கிட்டு மிஷின் கொடுத்தீங்க டென்ஷன் ஆகிடும்டா. இந்த பாருங்க ஹாஸ்டைல்ஸ் அடிக்கணுமா. ஏண்டா ஒவ்வொருத்தரும் வர மாட்டேங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்கய்யா. நீ என்னதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், சேர்ந்து அடிக்கிறது தப்புடா. சீக்கிரமா அடிக்கணும். ஆமத்தையில் முடிச்சு விட்ருவோம். முடிச்சாச்சு. ரேங்க் அப். பேட்டில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா அத்தாடி. தேர்ட் எவரிங்க. தேங்க்யூ. பரவாயில்ல, மெடிக்கேட் யூஸ் பண்ணுவோம். தடி வாராயா. அந்த ஆருக்கு பாருங்க இந்த ரெட் கலரு வெள்ளை சிறப்பு எவனிஷன் வாங்க. சீக்கிரமா அடி.
சண்டை போடணுமே அப்போ அதான் பணமா மெடிக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ராங்கர் நம்ம பார்த்து தான் இருக்கணும். போட்டாங்க எப்படிறா நீங்கள் அடிச்சிடுறீங்க? ஆயிடா மீனே அடி. நம்ம தோர்னி வைன்ஸ் போனோம். வாழை வைன்ஸ் தோர்னி வைன்ஸ் வாயில் வந்து ஜூபா இன்னும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டுக்கு போகணும். பிரேஸ் தெரியும். இதே தான் பண்ணிக்கோ. அப்படியே பிரேக். ஓ மொத்தம் பட்டு கிடப்பான் கீழே. நான் இதை மாட்டி விடணும். இங்கே எப்படா படுத்து கிடக்குறேன்? உங்க இடம் அதுதானடா. போ இன்னைக்கு டைம் பண்ண மாதிரி தான். வேற ஏதாவது பண்ணலாமா? அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது. நான் ரோப்ளாக்ஸே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கேன், அவன் கூட ரைவல் சொல்லலாம். என்னடா குவைட்டு கீட்டு இருந்தேன், குவைட் பண்ணி சொல்லி 3 நாள் தான் ஆகுதுன்னீங்கன்னா நான் நார்மல் மேட்சாக விளாட்றேன். அவங்க கூட சும்மா 1v1 போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கீழே தான் பார்க்க போகிறேன். மற்ற யாரு கூடயுமே சண்டை போடக்கூடாது. போய் டெய்லி ஷாப் என்ன வேஸ்ட்டாக ஏதோ இருக்குது. அவன் இன்வைட் பண்ணி பார்ப்போம். நான் விளையாடல உள்ளே மட்டும் தான் போய் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு இந்த பாருங்க, இவங்களுக்கு என்ன வயிற்றுச்சல்னு தெரில. நான் இந்த இடத்துக்கு இதுக்குள்ளே வந்தால் என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கான்னா அவங்களாம் அவ்வளோதான், உடனே அவன் ஆஃப்லைன் மாற்றி விட்ருவோம். நான் தான் மாற்றி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அவன் அப்படி சேவ் பண்ணல. அவன் பேர் லாசன். நான் ஒரு பிரெயின் ரெட் பேர் கரெக்டாக இருக்குன்னு வச்சுட்டேன். ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. இப்போ ஆன்லைனில் இதை ஒருங்க ஆன்லைனில் இருக்கான். என்னது இது? இல்லை கேட்குறேன், என்னது இதுன்னு கேட்குறேன். ப்ரைவேட் சர்வர் போயிட்டானோ? இருங்க பார்ப்போம். நான் கால் பண்ணி வர சொல்கிறேன். கைஸ் கால் பண்ணி பார்த்தேன். அவனை ஜாயின் பண்ண சொன்னான். என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஜாயின் பண்ணுறியான்னு கேட்டேன்.
அவன் விளாண்டுருக்கான் அப்போ க்யூரியஸாக, அதனால் வரலன்னு சொல்லிட்டான். சரி அதனால் விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன விளாட்றதுன்னு பார்க்கலாம். கிராப் பேக் டெஸ்ட்டு போகலாமா? போகிறோம், இன்றைக்கி முடிய ட்ரை பண்ணுறோம். ஒரு லெவலில் முடித்தா போதும். ஆன் ஆகிட்டோம். அப்டேட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு. மாற்றிட்டானுங்க எல்லாத்தையும். இந்த கையும் போட்டு ஓகே வந்தாச்சு. இப்படி வந்தாச்சு. இதில் இந்த அழுத்தி விட்டுட்டு திரும்ப அழுத்தி பிடிச்சிக்கணும். இது உங்களுக்கே தெரியும். பிடிச்சி இப்படி இருக்கணும். இதுவும் பிடிச்சிட்டு ஹோல்டு பண்ணோன்னா வந்துடும். பர்பிள் ஹேண்டு டைம். இப்போ இங்கே மேலே இருக்கும். வந்தாச்சு. இது கொஞ்சம் டிப்பிக்கலான பார்ட்டு. ஈஸி தான், ஆனால் டைம் ஆகும் பண்ணுறதுக்கு. யாராக இருந்தாலும் பண்ணிடலாம் அதெல்லாம். வந்தாச்சு. இவன் ஏறிய ஆரம்பிச்சிட்டான் லைட்டு. இப்போ இங்கே ப்ளூ ஹேண்டு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் ஆகிட்டு இங்கேயே வழி திறந்துருச்சா? அப்படியே வழி திறந்தாலும் பேட்ரி இல்லை நண்பர்களே. இதோட பேட்ரி இங்கே. ஃபஸ்ட்டு இதை அழுத்துவோம். இது திறக்குதா? இப்போ திரும்ப இங்கே அழுத்துவோம். வரல. இப்போ நான் திரும்ப இங்கே அழுத்தினோன்னா வந்துடும். இப்போ இந்த லிவர் அழுத்திட்டு இங்கே போயிட்டு திறந்துட்டு இதை தூக்கிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே அழுத்திட்டு இங்கே போயிட்டு இதை அழுத்திட்டு பேட்ரி தேவை. இப்போ மேலே இருக்க பிளாக் எடுத்து கீழே போடுவோம். வந்தாச்சு. இது கொஞ்சம் கஷ்டமான பார்ட். அவ்வளோதான், எடுத்துட்டோம். ஓகே, இதுவும் கொஞ்சம் டிப்பிக்கல். வச்சு இங்கே போட்டு இது வந்துச்சு. இங்கே போட்டுருவோம். யூ கேன் கிராப் த க்ரீன் திங் வித் இது தெரியும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கரெக்டாக பண்ணல, சோலி முடிஞ்சிச்சு. இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே வந்துட்டு இங்கே வச்சிடணும். உடனே வச்சிடணும். ஓ முடிஞ்சு, சிறப்பாக முடிஞ்சு விட்டது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்கான வீடியோ தான். இது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ப்ளீஸ்.